الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله. وقد قال الله تعالى في كلامه اللذيذ: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: أي الناس خير من طال عمره وحسن عمله، أي الناس شر من طال عمره وساء عمله. رواه الترمذي. صدق رسول الله صلى الله عليه وسلم. அனைத்து புகழும் வல்லவன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தார். ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் தூதர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களை துயர்ந்தவர்கள் துயரக்கூடியவர்கள் ஏனையவர்கள் மீது வென்றென்று உண்டாவதாக. இந்த ஜும்மா கிழமையின் நுழைமைக்கு முகமாக அல்லாஹுவின் வீடாகிய பள்ளிவாசலில் ஒன்று கொண்டு இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்க்கை, ஆங்கிலத்துடைய வாழ்க்கை முடிவில்லாத வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை, மக்களான வாழ்க்கை. இந்த உலகத்திலே தேடக்கூடிய காட்சி பலன்கள், பட்டம் பதவிகள், சொத்துச்சோகங்கள் அனைத்தும் ஒரு நாள் எதை விட்டு போய்விடும், அல்லது அவைகளை வைத்துவிட்டு திடீரென்று போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். ஒரு நேரம் டாக்டரும் கைவிட்டு விடுவார், குடும்பத்தார்கள் சூழாலிருந்து அல்லது பரிணாமித்து அதோடு கலவடப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். கொஞ்ச நேரத்திலே ரூபு விதிக்கப்பட்டு கொடுப்பாடுவார்கள், கவன் செய்வார்கள், தொழில்ப்பார்கள், கொண்டு போய் மண்ணோடு மண்ணாக புதைத்து விடுவார்கள். புதைக்குரிய ஒரு சிறிய நெருக்கமான குழுப்பூச்சிகள் நிறைந்த அங்கே கூடிய காசி பணத்தாரோ, பட்டம் பதவியாரோ, சொத்து நோக்காரோ, குடும்பத்தார்களாரோ ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த தனிமையான இருள் நுழைந்த குழுப்பூச்சிகள் நிறைந்த அந்த வீட்டை விசாலமாக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்தி தனிமைக்கு துணையாக இருந்து கை கொடுக்கக்கூடிய ஒன்று இருக்கும் என்றால் அது நாம் தப்புவாக சொல்லக்கூடியதே சொல்லக்கூடியது. நாம் அன்றாடம் செய்யக்கூடிய நல்லவர்கள் 5 நேர கொள்கையை போடுதலாக மாற்றி மாசோட தொழுது கொள்வது, வியாபாரம் கொடுக்கல் வாங்கல்களை ஏமாற்றி துரோகம் அநியாயம் இல்லாம கலாலான உள்ள போடுதலாக செய்து கொள்வது, குடும்ப உறவுகளை பேணி, பெற்ற பந்தங்களை பேணி, சின்ன சின்ன சிக்கல பிரச்சனைகளுக்காக கோவிச்சுக் கொண்டிருக்காம உறவுகளை பேணி நடந்து கொள்வது, ஊர் மக்களோடும் மகல்லாவாசிகளோடும் அந்நிய மக்களோடும் அன்பாக பண்பாக இறக்கமாக நடந்து கொள்வது, இவைகள் நாம் கால் மாற்றிலும் தலமாற்றிலும் வலதிலும் வடதிலும் இருந்து எமக்கு கை கொடுப்பது மட்டுமல்ல, பயங்கரமான நாளைய தியானத்துடைய கட்டத்தில் கேள்விகளுக்கு லேசாக்கி வலது கரத்திலே பட்டோடை கிடைக்க பெற்று சுராத்தல் புஸ்தகத்தை பாரத்தை மின்னல் வேகமாக அடைந்து அப்பால் உள்ள முடிவில்லாத வாழ்க்கையில் இன்பகரமாக சொந்தக்கூடிய புத்தியிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியதும் இந்த தக்குவாவும் இந்த சாதிதான் அமல்களும் தான். எனவே அற்ப சொற்ப இன்பங்களுக்கு இந்த கொஞ்சமான வாழ்க்கையை ஏமாந்து விடாம நாங்கள் முடியுமான அளவு தக்குவாவோடு அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி இஹ்லாஸோடு அதிகமாக அமல்களில் ஈடுபட்டுக் கொள்ளும்படி முதல் எனக்கும் அடுத்தபடியாக ஆரம்பமாக தக்குவாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 1445 கடந்து இன்னும் சில வளர்ச்சியாளர்களில் 1446 அடைய போகின்றோம். 1446 மஹர்ரம் மாதத்தை அடைய போகிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்திலிருந்து அந்த தியாகத்தை ஞாபகப்படுத்தி அத்தனை அமல்களை முடித்துக் கொண்டு இதோ நாட்டுக்கு அதிகமானவர்கள் வந்து சேர்ந்து விட்டார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். பெரியமானவர்களே, அடுத்து ஹிஜ்ரத்தை ஞாபகப்படுத்தி ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 53 வருடங்கள் மக்காவிலே கழித்துவிட்டு கௌபத்துல்லாவே நான் இந்த ஊரிலிருந்து நிர்பந்தமாக இந்த ஊரை விட்டு நான் பேசுகிறேன் என்று விருப்பத்தோடு போவதற்கு நிலைமைக்காக நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு மதீனாவை நோக்கி பிரயாணம் செய்த ஹிஜ்ரத்துடைய அந்த ஞாபகப்படுத்தி ஹிஜ்ரி வருடத்தை ஏற்படுத்திய அந்த மாதம் இன்னும் சில மதத்தியாளர்களில் சில
நம்மை அடைய இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஹர்ரம் மாதம் என்று சொல்லுகின்ற பொழுது லேசான மாதம் அல்ல. ஜாஹிலிய்யா காலத்து அகதியானியின் மக்கள் கூட அந்த முஹர்ரம் மாதத்தை கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள். 3 பத்துகள் விசேஷமான பத்துகள் இருக்கிறது. ரமலானுடைய கடைசி பத்து, ரமலானுடைய கடைசி பத்தை தகத்த உரையிலத்தில் கடல் அசரில் அவாமில் ரமலான், ரமலானுடைய கடைசி பத்தை லீலத்துல் கதரை எதிர்பார்த்து அமல்களிலே ஈடுபடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வமூட்டினார். சந்த இடதாளவு அழைக்கலாகவும் வெட்டி இறுக்கி கட்டிக் கொள்வார்கள். ஆயிஷா, எழும்புங்கள், கடைசி பத்தில் லீலத்துல் கதரை எதிர்பார்த்து அமல்களிலே ஈடுபடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தார்களை உற்சாகமூட்டியதுதான் ரமலானுடைய கடைசி பத்து. அடுத்ததாக இதோ இந்த மாதம் இருக்கக்கூடிய இந்த மாதத்துடைய ஆரம்ப பத்து, துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப பத்து மிக விசேஷமான பத்து. எந்த அளவுக்கு கொண்டால் ரமலானுடைய கடைசி பத்தை விடவும் மிகவும் நன்மை கூடிய பத்து என்று உலமாக்கள் எழுதப்படக்கூடிய அளவுக்கு துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப பத்து. எதிர்மானவர்களே, அந்த பத்திலே தான் அரபாவுடைய மைதானமும் அரபாவுடைய துவாவும் ஹஜ்ஜுடைய அமல்கள். நோவுடைய கடைசி பத்திலே ஹஜ்ஜுடைய அமல்கள் இல்லை. ஆக விசேஷமான ஹஜ்ஜுடைய அமல்கள் தியாகத்தை ஞாபகப்படுத்தி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தை ஞாபகப்படுத்தி, பெற்றோர்களைச்ச மக்கள் ஒன்று கூடி கபத்துல்லாவிலே ஹஜ்ஜுடைய அமலில் ஈடுபடக்கூடிய அந்த கடைசி, அதாவது துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப பத்து, அதுவும் ஒரு விசேஷமான பத்தாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, இதோ இன்னும் சில மனத்தியாளர்கள் சில தினங்களில் வந்தடையக்கூடிய முஹர்ரத்துடைய ஆரம்ப பத்து, முஹர்ரத்துடைய ஆரம்ப பத்து, துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப பத்து, அதே போல ரமலானுடைய கடைசி பத்து. இந்த 3 பத்துகளும் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஆகப்பெரிய பொக்கிஷம். மனிதர்கள் அதை உணர்ந்துகின்றார்கள் இல்லை. கண்ணியமானவர்களே, இந்த முஹர்ரத்திலே தான் உலகத்திலே ஏராளமான நிகழ்வுகள் நடந்திருக்கின்றது. எந்த அளவுக்கு என்றால் பூமி படைக்கப்பட்டது கூட அந்த முஹர்ரத்திலே தான் என்று உலமாக்கள் எழுதக்கூடிய அளவுக்கு சிறப்பான பகுதிதான் முஹர்ரத்துடைய ஆரம்ப பத்து. கண்ணியமானவர்களே, அந்த முஹர்ரத்துடைய பத்திலே தான் விசேஷமான நிகழ்வுகள் உலகத்திலே நடைபெற்றிருப்பது மட்டுமல்ல, ஏராளமான நபிமார்கள் பல சோதனைகளில் இருந்து விமோசனம் அடைந்த பகுதிதான் அந்த முஹர்ரத்துடைய பகுதி, முஹர்ரத்துடைய மாதம். நிச்சயமானவர்களே, ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போகின்ற பொழுது அங்கே யகூதிகள் நோம்பு பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எதற்கப்பா நீங்கள் நோம்பு பிடிக்க வேண்டும் என்று கேட்டதற்கு அவனுடைய சதியில் இருந்து ஹபீப் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விமோசனம் பெற்ற பத்துக்கார் இன்றைய தினம், அதனால்தான் நாங்கள் நோம்பு பிடித்திருக்கிறோம் என்று அந்த யகூதிகள் சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்திலே உங்களை விட நாங்கள் தான் கண்ணியப்படுத்த வேண்டியவர்கள் என்று. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிலிருந்து அந்த பாதுகாக்கப்பட்ட அந்த பத்தை நோம்பு பிடித்திருப்பதை கண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைதான், உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்தில் நாங்கள் தான் செயல்பட வேண்டியவர்கள் என்று சஹாபாக்களுக்கும் நோம்பு பிடிக்க சொன்னது மட்டுமல்லாமல் அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் நான் இருந்தால் 9ஐயும் நோம்பு பிடிப்பேன். எதற்காக? அந்த யகூதிகளுக்கு மாற்றம் செய்வதற்காக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே 9, 10 அல்லது 10, 11 எங்களுக்கு குறைந்தபட்சம் நோம்பு பிடிக்க முடியும். முஹர்ரத்துடைய 10 நாட்கள் பிடிப்பதென்றால் விசேஷம். அப்படி இல்லை என்றால் ஆசுராவும் தாசுராவும் அல்லது 9, 10 அல்லது 10, 11 நோம்பு பிடித்து அந்த முஹர்ரத்தை எங்களுக்கு கண்ணியப்படுத்த முடியும். கண்ணியமானவர்களே, இப்படியாக ஏராளமான சிறப்புகள் உள்ளடக்கப்பட்ட மாதம் தான் அந்த சிறப்பான முஹர்ரத்துடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. துஆக்கள் கபூல் செய்யப்படுகின்றது, அமல்களுக்கு பல மடங்கு கூலிகள் வழங்கப்படுகின்றது. எனவே அதிகமாக இஸ்திக்ஃபார்கள், தௌபாக்கள், துஆக்கள், இப்படியாக சதகாக்கள், தான தர்மங்கள் செய்ய முடியும். ஏராளமான கூலிகள் வழங்கப்படக்கூடிய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. பிடிக்கக்கூடிய நோம்புகளுக்கு அங்கே சென்று வருடக்கூடிய பாவங்கள் நடந்திருந்த அத்தனை பாவங்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படுகின்றது. இப்படியாக பல வகையான கூலிகள்
நோம்புதான் அந்த மகத்துவத்துடைய நோம்பாக இருந்து கொண்டிருக்கிறது. கனிமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கட்டத்திலே நாங்கள் விளக்க வேண்டிய ஒன்றுதான், இந்த சிறப்பான இந்த மகத்துவம் 1446 இதோ அன்பித்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது இருக்கிறோம் 1445. இந்த 1448 கடைசி கட்டத்தில் ஒவ்வொருவரும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல துஹாஸபு, நீங்க உங்களை விசாரிங்க. இரவைக்கு தூக்கத்துக்கு போய் தூக்கத்துக்கு வெற்றிக்கு போன உடனே அவர்கள் நஃப்ஸை பார்த்து பேசுவார்கள். ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல துஹாஸபு, நஃப்ஸோடு பேசுவார்கள். நஃப்ஸை சொல்லு, இந்த அமல்களில் என்ன கொலை செஞ்சிருக்கிறாய், என்ன அமல் செஞ்சிருக்கிறாய், என்னென்ன கொலை செஞ்சிருக்கிறாய், என்ன பாவம் செஞ்சிருக்கிறாய் என்று நஃப்ஸோடு பேசுவார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அடிப்படையில் நாம் ஒவ்வொருத்தரும் இந்த உமர் ரலியல்லாஹுடைய கௌலை வைத்து சொல்லை வைத்து எத்தனையோ பெரும் பெரும் இமாம்கள் இதை செயல்படுத்தினார்கள். நஃப்ஸோடு பேசுவார்கள், நஃப்ஸிடத்திலே கேட்பார்கள். இவ்வளவு சிந்தர்கள் சொல்லக்கூடிய பெரிய ஒரு சரபு சாலைகளுடைய ஆணை சொல்லுகிறார்கள். ஒரு மனிதன் 60 வருடம் வாழ்வதாக இருந்தார். அவன் 21,500 நாட்களை அவன் உள்ளடக்கியதாக அவனுடைய வாழ்க்கை அமைகின்றது. 60 வருடம் வாழக்கூடிய ஒரு மனிதன் அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய வாழ்நாள் 21,500 நாட்கள் தான். எனவே அந்த 21,500 நாட்களையும் அவன் எப்படி செயல்படுத்தினான் என்பதை ஒவ்வொரு மனிதனும் அடிக்கடி சிந்தனை எழுப்பான் என்றால் அவனுடைய வாழ்க்கை நல்லதாக அமையும். அனைவரெல்லாம் அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள். 2 மனிதர்கள் அவர்களுடைய நிலைப்பாட்டை அவர்கள் சிந்திக்க வேண்டும். அதை ஒன்றுதான், ஒருவர் என்ன செய்கிறார், அவர் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய அந்த பாவ செயல்களை, அவருடைய பாவ செயல்களை தொடர்ந்து ஒரு பாவம் செய்துவிட்டார், அதற்குரிய தௌபாவை உடனடியாக செய்து விடுகிறார். அவர் ஒரு சிறந்த மனிதர், அந்த வாழ்க்கையில கைதுகளை ஏற்படுத்திக் கொள்கிறார். அடுத்த மனிதர் அவருக்கு ஒவ்வொரு நாளும் நல்லவர்களிலே கூடுதலாக காலத்தை கழித்துக் கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு செய்த அமலை விட நாளைக்கு கூடுதலாக, நாளைக்கு செய்த அமலை விட அடுத்த நாள் கூடுதலாக அவன் செய்து கொண்டே கூட்டிக் கொண்டே போகிறார். ஒரு மனிதர் அவனை கூட்டிக் கொண்டே போகிறார். இன்னும் ஒரு மனிதர் ஏதாவது தப்பு தவறுகளாக பாவம் செய்துவிட்டார் என்றால் அந்த பாவத்துக்கு உடனடியாக தௌபா செய்து வேண்டும் என்று சொல்கிறார். இந்த 2 மனிதரும் வாழ்க்கையை பல கைதுகளை அடைத்துக் கொள்கிறார்கள் என்று அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறார்கள். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய அவர்கள் கொள்கை இருக்கிறது, அவருடைய கடமைகள் இருக்கிறது. அதுதான் அவருடைய முதலாக இருந்து கொண்டிருக்கிறது, முதலீடாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர் செய்யக்கூடிய வியாபாரத்திலே ஒரு வியாபாரமாக ஒப்பிட்டு என்ன கடைக்கு பிசினஸுக்கு முதல் பணமாக போடுகிறானோ அந்த முதல் பணம் போலதான் அவன் செய்யக்கூடிய அவருடைய அமல்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிலே வரக்கூடிய லாபம் இருக்கிறது, லாபம் தான் சுன்னத்தான அமல்களாக இருந்து கொண்டிருக்கிறது. நவீனான கொள்கைகள், நவீனான அமல்கள், சதகாக்கள், குர்ஆன் திலாவத்துகள், திக்ருகள், அவுலாதுகள், செய்யக்கூடிய சுன்னத்தான கொள்கைகள், அதிலே கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டாக லாபமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அவருடைய வாழ்க்கையிலே பாவங்கள் நடக்கும் என்று சொன்னால் அதுதான் அவருடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய மாபெரும் நஷ்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. பெரியமானவர்களே, ஏன் இவ்வாறு எல்லாம் ஒவ்வொருவரும் அந்த முதலீடுகளையும் லாபத்தையும் நஷ்டத்தையும் பார்க்கிறார்கள் என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டும். பெரியமானவர்களே, அல்லது அல்லது நாமன் ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆனை பார்த்து சொல்லுகிறது, ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு ஒரு அழகான வியாபாரத்தை கற்றுத்தரட்டுமா? கடுமையான அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை சொல்லித் தரட்டுமா என்று என்னை பார்த்து குர்ஆன் கேட்கிறது. பெரியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வியாபாரமாக ஒப்பீடு செய்து காட்டுகிறார். உலகத்திலே அதிகமானவர்கள் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்.
பொட்டி கடையிலிருந்து பெரும் கட்டளை அமைப்புகளில் வரும் வரைக்கும் வியாபாரங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறோம். வியாபாரத்துடைய கட்டங்களை ஒன்றும் ஏப்ரல் சீசன் முடிந்தவுடனே அல்லது டிசம்பரிலே வருஷ கடைசியிலே வியாபாரம் அங்கே பட்ஜெட், அதாவது பொருட்கள் வாங்கலிலே ஈடுபட்ட நஷ்டமா லாபமா என்று அங்கே கணக்கீடு செய்வோம், கணக்கு பார்ப்போம். கண்ணியமானவர்களே, டிசம்பரிலோ அல்லது ஏப்ரலிலோ நாங்கள் வியாபாரத்திலே நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறதா, லாபம் ஏற்பட்டிருக்கிறதா? மாஷா அல்லாஹ், இந்த வருஷம் நல்ல லாபம் அடைஞ்சிருக்கிறோம், நிறைய பணம் வந்திருக்கிறது, வியாபாரம் சக்சஸ் ஆக இருக்கிறது, முன்னேற்றமாக இருக்கிறது, சந்தோஷம் அடைவோம். என்ன செய்வது? ஒரு வீடு வாங்குவோம், மகனுக்கு ஒரு வீடு வாங்குவோம், மகனுக்கு ஒரு வீடு வாங்குவோம், இன்னொரு கடை வாங்குவோம், ஒரு வாகனம் வாங்குவோம், அல்லது பெரிய கட்டளை ஒன்று போடுவோம். இப்படி அல்லது இந்த முறை அம்ராவுக்கு போவோம், அல்லது வெளிநாட்டு பயணம் வைப்போம் என்றெல்லாம் எத்தனையோ திட்டங்கள் திட்டி பிளான் பண்ணி அந்த லாபத்திலே சந்தோஷம் அடைந்து குடும்பங்கள் சந்தோஷம் அடைகிறது. விலை என்று சொல்லவில்லை அன்புக்குரியவர்களே. இப்படியெல்லாம் மனிதர்கள் உலகத்திலே வியாபாரத்தில் முன்னேற்றம் காணுகின்ற பொழுது, லாபம் அடைகின்ற பொழுது இப்படியாக செயல்படுகின்றார்கள். அதே நேரத்திலே கணக்கு பார்த்து ஏப்ரல் அல்லது டிசம்பர்ல கணக்கு பார்த்து நஷ்டம் ஏற்பட்டு விட்டால் சுபஹானல்லாஹ் என்ன கவலைப்படுகிறார்கள், ஆத்திரம் அடைகிறார்கள், கோஷம் அடைகிறார்கள். கவலைப்பட்டு என்ன நடந்துச்சு, இத்தனை லட்சம் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது, இத்தனை கோடி நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது என்று எத்தனையோ கவுண்டர்மார்களை அல்லது தொழில் அதிபர்களை, அனுபவம் உள்ளவர்களை அங்கே கொண்டு போய் வந்து மீட்டிங்கள் வைத்து ஏன் எங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டது, எங்களை கவுண்டரையும் கூப்பிட்டு என்ன நடந்திருக்கிறது, கணக்கு வழக்குகளை நீராய்வு செய்து நஷ்டம் ஏற்பட்ட வழிகளை கண்டு அடுத்த வருஷங்களிலே அதை அடைக்க வேண்டும், அதை மூட வேண்டும், அதை நிரப்ப வேண்டும் என்று எத்தனையோ திட்டங்கள் எல்லாம் இன்னும் பல லட்சங்கள் செலவழித்து அந்த நஷ்டத்தை வரக்கூடாது, நஷ்டத்தை ஆகக்கூடாது என்று அடுத்த வருஷத்துக்காக பிளான் பண்ணுவோம், திட்டம் போடுவோம். இது பிழை அல்ல, இதுதான் செய்ய வேண்டியது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கவனத்தை எங்கே செலுத்துங்கள். உலகத்துடைய ஒரு சொற்ப லாபத்துக்காக எவ்வளவு சந்தோஷம் அடைகிறோம், சொற்ப நஷ்டத்துக்காக எவ்வளவு கவலை அடைகிறோம். அப்படியாக இருந்தால் நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். இந்த வருஷத்துடைய கடைசி பொதுவாதான் இது. 1445 கடைசி பொதுவாதான் என்று இருக்கக்கூடியது. இந்த பொதுவாவிலே அன்புக்குரியவர்களே, நான் உங்களுடன் பேசுகிறேன். நாம் ஒவ்வொருவரும் முடிவில்லாத வாழ்க்கையில் ஆகக்கூடிய வாழ்க்கைக்காக வேண்டி நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? இதே செங்கலிலே அடுத்த நிமிஷம் எனக்கு மௌத்து வரமாட்டாது என்பதற்கு என்ன உறுதி இருக்கிறது? தகவல்களின் தக்குவா பையன்களா கதிரி இதா சின்ன தெய்வம் அந்த இதழ் பஜல் நாம் சாலைக்குள்ளா சொல்லிக்காக இருந்தார்கள். அதிகமாக தக்குவாவை எடுத்துக் கொள்ளுவோம், அமல்கள் செஞ்சு கொள்ளுவோம். நீங்கள் தூக்கத்துக்கு போனால் அடுத்த நாள் காலையில் நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று என்ன நிச்சயம் இருக்கிறது, என்ன உறுதி இருக்கிறது? எத்தனையோ திறனாத்திரமானவர்கள், பெசரும் இல்ல, சுகரும் இல்ல, கொலஸ்ட்ரோலும் இல்ல, ஒரு நோயும் இல்ல, திடீர்னு கெசியல் வைக்கிறாரு, சாஞ்சிட்டு போறாரு, டாக்டரை கொண்டு போய் வந்து பார்த்தா மூத்து, அது மூத்துன்னு சொல்கிறார்கள். இஸ்லாமில கொண்டு இருந்து கொண்டிருக்கிறார், மாப்பிள்ள வந்து கொண்டிருக்கிறாரு, நல்லா சாஞ்சி கொண்டு போகிறது, குடிக்கிறார்கள். டாக்டரை கொண்டு வந்து பார்க்கிறாங்க, அவளுக்கு மூத்து ஏற்பட்டு என்ன கொண்டு நடந்திருக்கிறேன். மாப்பிள்ள போறதுக்கு ஆயுதமாக இருக்கிறாரு, அழகா கொடுத்து இளம் வயது 25 வயசு பொன்னூட்டுக்கு போறதுக்கு கொடுத்து அழகாக அங்கே ஆயுதமாக இருக்கிறாரு, போற ரெடியாகிறாரு, அப்படியே சாஞ்சிட்டு போறாரு, குடிக்கிறார்கள், ரூஹு வைத்தது. அன்புக்குரியவர்களே, எத்தனையோ சம்பவங்களை, காட்சிகளை அன்னை காலத்திலே பார்க்கிறோம். சுபஹானல்லாஹ், என்ன உறுதி இருக்கிறது? அன்புக்குரியவர்களே, அடுத்த தினம் அடுத்த நாள் நாம் இருப்போம் என்று எந்த உறுதியும் இல்லை. எனவே அன்புக்குரியவர்களே, இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமையை வைத்து நாம் இந்த வருஷத்தை எப்படி கழித்திருக்கிறோம்? கபரான் வந்தது, ஹஜ்ஜுடைய மாதம் வந்தது, துல்ஹஜ்ஜுடைய ஆரம்பம் 10 கழித்தோம், ரமலானுடைய கடைசி 10 கழித்தோம். இது போன்ற எத்தனையோ வெள்ளிக்கிழமைகள் வந்தது. என்னென்ன சந்தர்ப்பங்களை எல்லாம்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையில் தந்தார். நாங்கள் இந்த வருஷத்திலே 1445 எத்தனை இமாம் ஜமாத்துகளை தவறிருக்கிறோம், அல்லது எத்தனை இமாம் ஜமாத்துகளை சரியாக தொழுதிருக்கிறோம், எத்தனை தஹஜ்ஜுகளை சரியாக பொழுதலாக தொழுதிருக்கிறோம். உள்ளத்தில கையை வச்சு கேட்டு பாருங்க. எத்தனை குர்ஆன்கள் ஓதி இருக்கிறோம், எவ்வளவு சதகாக்கள் செஞ்சிருக்கிறோம், எத்தனை நபில் தொழுகைகள் அல்லாஹ்வின் மித்தல் என்ற கொள்கைகளை பேணுதலாக தொழுதிருக்கிறோம், எத்தனை உறவுகளை பேணி நடந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொருத்தரும் எப்படி உலகத்துடைய வியாபாரத்தை கணக்கு பார்க்கிறது போல எத்தனை அமல்கள் சரியாக செய்திருக்கிறோம், நோம்புகளை நோம்புமாக வந்ததை எத்தனை குர்ஆனை முடிச்சிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் குர்ஆன் ஓதிக்கொண்டு வருகிறோமா, காலை மாலை விக்ருகளை செய்து கொண்டு வருகிறோமா? கொஞ்சம் உள்ளத்தோட பேசுங்க. உலகத்தில் பேசுகிற கியாமத்தில் கேள்வி கேட்கப்படுவதற்கு முன்பு உமர்கள் எல்லாம் சொல்வார்கள், அடிக்கடி தூக்கத்துக்கு போகும்போது நத்தோடு பேசுவார்கள். கியாமத்துடைய விசாரணை பயங்கரமானது. அதற்கு முன்பாக உலகத்தில் உள்ளத்தோடு பேசுவோம். அன்பு சந்தோஷமாக இருக்கிறது. ஒரு இமாம் ஜமாத் உடல்ல, ஒரு தஹஜ்ஜத் உடல்ல, ஒரு சுபஹ் கலாவாக்கல்ல நிறைய சதகா செஞ்சு இந்த வருஷத்துடைய ஜகாத்தை சரியாக கணக்கு பார்த்து கொடுத்து, நோம்பையும் சரியாக கழித்து, தராவியும் தொழுந்திருக்கிறேன். சுண்ணத்தான நபிலான தொழுகைகள் எனக்கு தெரியறதுக்கு முன்பின் சுண்ணத்தில் நிறைய விடையில நிறைய அமல் செஞ்சிருக்கிறேன். உறவுகளை பேசி நடந்திருக்கிறேன். குடும்பத்திற்கு நிறைய சதகா செஞ்சேன் இந்த வருஷம். அல்ஹம்துலில்லாஹ். சந்தோஷம் எப்படி லாபம் முற்றினால் சந்தோஷம் அடைகிறதோ அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்யுங்க. ஆரோக்கியத்தையும் அவனுடைய ஆசையை தந்த ரப்புக்கு நன்றி செலுத்துங்க. அடுத்தடுத்த கட்டங்களில் இன்னும் அமல் செய்வதற்கு அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்க. இதற்காக அலி ரலியல்லாஹு சொல்லி காட்டினார்கள். நான் ஹைரல் ஐஷ் இல்லா ரஜுலை, வாழ்க்கையில கயிறு 2 மனிதர்களை தவிர வேற யாருக்கும் கயிறு இல்லை. ஒன்று பாவம் சென்றால் உடனே தௌபா செய்தாரு. அடுத்தது அமல், ஒவ்வொரு நாளும் அமல்களை கூடுதலாக செஞ்சிருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ், சந்தோஷம். அன்புக்குரியவர்களே, அப்படி இல்லை. அதற்கு மாற்றமாக எத்தனையோ சுபர்கள் இருக்கலாம், சகஜத்தே தெரியாது. நோம்புகளும் எத்தனையோ விடுபட்டுச்சு, எத்தனையோ சதகாக்கள் செய்ய வேண்டிய செய்யல, ஜகாத்தும் சரியாக தொழுபடல, இமாம் ஜமாத்துகளும் சரியாக தொழுபடல, தொழுகைகளும் எத்தனையோ கலாவாகிச்சு. சுண்ணத்தான தொழுகைகளே தெரியாது. தொழுகைக்கு நேரம் எடுத்துக் கொள்வது இல்லை. அன்புக்குரியவர்களே, ஜகாத்தையும் சரியாக கொடுக்கல இந்த வருஷம். இப்படியாக ஒவ்வொன்றாக கணக்கு பாருங்க. அன்புக்குரியவர்களே, வியாபாரத்தை கணக்கு பார்க்கிறது மட்டுமல்ல, அல்லாஹ் குர்ஆன் சொல்வது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, அல்லதுக்கும் அலா திஜாரத்தின் துஜீக்கும் மின் அஸாபில் அலீம், கியாமத்துடைய பயங்கரமான வேதனைக்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை கற்றுத்தரட்டுமா? துப்பினூன பில்லாஹி வ ரசூலிஹி வ திஜாரிதுன ஃபீ ஸபீலில்லாஹ். அப்படியே அல்லாஹ் சொல்லிக் கொண்டு போகிறார். அல்லாஹ் கொண்டும் ரசூலை கொண்டும் ஈமான் கொள்வது. அன்புக்குரியவர்களே, அப்படியாக நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ் குர்ஆனிலே இதை உலகத்துடைய அமல்களை வியாபாரம் என்றே சொல்லுகிறார், திஜாரத் என்று சொல்லுகிறார். எங்களுக்கு வியாபாரத்தோடு ஒவ்வொரு செய்தி காட்டுகிறார். அப்படியாக இருந்தால் உலகத்துடைய வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு விட்டால் எவ்வளவு பெரிய கவலை கொண்டு அற்பமான துனியா. அன்புக்குரியவர்களை கோடி கோடி பணங்களை சேர்க்கிறார்கள். சேர்த்து அடுத்த நிமிஷத்திலே மௌத்து வந்துவிடும் என்றால் அத்தனை கோடி சொத்துகளையும் விருதினாக இருக்கலாம், கடையாக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம், எல்லாத்தையும் வைத்துவிட்டு 13 கபல் துணியோடு 6 அடி நிலத்துக்கு சொந்தமானதாக போய் சேர்கிறதை கண்ணால பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் அழகாக சொல்லி காட்டுகின்றார்கள், நாங்கள் ஒவ்வொரு நாளும் கபலின் பக்கம் நடந்து கொண்டிருக்கிறோம். போன வருஷம் இருந்த எங்களுக்கும் கபலுக்கும் இருந்த தூரத்தை விட இந்த வருஷம் கபலுக்கும் எங்களுக்குரிய தூரம் நெருக்கம் கிட்டவாகிறது. போன மாசம் எங்களுக்கு கபலுக்கும் இருந்த இடையில இருந்த தூரத்தை விட இந்த மாசம் கபலின் பக்கம் நெருங்கிவிட்டோம். போன கிழமை எங்களுக்கு கபலுக்கும் இடையில இருந்த தூரத்தை விட இந்த நொடிப்பொழுதுல கபலின் பக்கம் நெருங்கிட்டோம். நேற்று இருந்ததை விட இன்றைக்கு நெருங்கிட்டோம். காலை எங்களுக்கு கபலுக்கும் இடையில இருந்த தூரத்தை விட இப்பொழுது கபலின் பக்கம் நெருங்கிட்டோம். ஒவ்வொரு செகண்டும்
கபூர் பக்கம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அங்க போனால் ரிட்டர்ன் வாரதில்லை, திரும்ப வாரதில்லை. எனவே எங்களை பரிசோதிப்போம். நாங்கள் தனிப்பட போறோம். என்ன குடும்பம் இருந்தாலும், என்ன சொத்து சுகம் இருந்தாலும் ஒன்றும் என்ற பிரயோஜனம் இல்லை. தூக்கி கொண்டு போய் அடக்கம் செஞ்சிருவாங்க. கண்ணியமானவர்களே, அப்படியா இருந்தால் அது முடிவில்லாத வாழ்க்கை. உலகத்தில் நஷ்டம் ஏற்பட்டால் குடும்பத்தார்கள், இளவரசர்கள், வியாபாரிகள், சொந்தக்காரர்கள், எங்களை பிரின்சிபால்கள், கூட்டாளிமாரை மற்றவங்களுக்கு என்ன செய்யணும் என்றெல்லாம் அந்த நஷ்டத்தை அடைப்பதற்காக உதவி செய்வார்கள், உதவிக்கு நிறுத்துவார்கள். அன்புக்குரியவர்களே, நிச்சயமாக எங்களை சக்கராத்துடைய கட்டத்தில் தனிப்பட்டுடுவோம், கபூரில தனிப்பட்டுடுவோம். யாருமே அங்கு உதவி செய்ய வரமாட்டார்கள். அன்புக்குரியவர்களே, அண்ணா சுனியாமும் மனிதர்கள் உலகத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறாங்க. பொதுவாக வந்தாலும் தூக்கம், பயானில் உட்கார்ந்தாலும் தூக்கம். எப்ப மூக்கு வருமோ அப்பதான் விழிப்படைவார்கள், அப்பதான் விழிப்படைவார்கள். அப்ப விழிப்படைஞ்சி வேலை இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை. இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்துல் முனாஃபிகூன்ல சொல்லி காட்டுகிறான். கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது? ரப்பி லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீம். யா அல்லாஹ், கொஞ்ச நேரம் ரூஹ பிற்படுத்தி, அல்லாஹ் கொஞ்ச நேரம் ரூஹ பிற்படுத்தி. அல்லாஹ், கடைசி கட்டத்திலே ஒரு மரத்து வந்து சொல்வாரே, உனக்குரிய சாப்பாடு உலகத்தில் எல்லா பக்கத்திலையும் தெளிவாதே, உனக்குரிய உணவு முடிஞ்சிட்டது, ஆயத்தமாக என்று சொல்லப்படும். இன்னொரு மரத்து வந்து சொல்வாரே, உனக்குரிய தண்ணி குடிக்கும் தண்ணி உனக்கு உலகத்தில் எல்லா இடத்திலையும் தெளிவாதே, முடிஞ்சிட்டது, நீ ஆயத்தமாக என்று சொல்லுவார். அன்புக்குரியவர்களே, பிள்ளைகள் இருந்து கொண்டோ ஹாஸ்பிட்டல் பாப்பாக்களுக்கு சேகையும் மறங்குதில்லை, ஒரு தோழத்தை சென்று மறங்குதில்லை, எல்லாம் வெளியில கட்டுதே என்று அழுகிறார்கள். அங்கே வெளியே முடித்து ஆயத்தமாக்கப்படும். அன்புக்குரியவர்களே, கடைசியாக எங்களுக்கு குறிக்கப்பட்ட காற்று சுவாசமும் முடிஞ்சிடும். கடைசியாக அந்நபசு நபீசுண்டா சீமந்தா விடக்கூடிய ஒவ்வொரு மூச்சும் இதை மதிக்க முடியாத மாணிக்கத்தை விட பொறுமதியானது. அன்புக்குரியவர்களே, இப்பதான் அங்கே கட்டுவாய்கள் காட்டப்படும், போற இடங்கள் காட்டப்படும், மலாய்க்காமார்கள் காட்டுவார்கள். போற இடத்தை கொஞ்ச நேரம் என்ற ஊகம் பின்படுத்தியாவா அமல் செஞ்சுக்குவாரே, இப்பதான் நடந்தது, சதங்கள் செஞ்சுக்குவாரே, நிறைய சந்தர்ப்பம் இருக்கிறது. அப்படியாவா எங்க ஊகம் கொஞ்சம் பின்படுத்தியாவா, பேஸ்புக்கிலும், ஹெலபோட்டிலும், டாப்போட்டிலும், காசூட்டத்திலும், கடையாளிகளையும் அங்கேயும் இங்கேயும் இருந்து குர்ஆன் ஓத வேண்டிய நேரம், விக்ர் செய்ய வேண்டிய நேரம், தஸ்பீஹ் செய்ய வேண்டிய நேரம், நல்ல விஷயங்கள் ஈடுபட வேண்டிய நேரம், அல்லாஹ்வுடைய பாதையில தியாகங்கள் செய்ய வேண்டிய நேரம், அத்தனை நேரத்தையும் மனிதன் வீணாக்கிவிட்டு ரூஹ் பிரிக்கப்படக்கூடிய கடைசி கட்டத்தினால் பக்குவலைகள் காட்டப்படுகிறது. இப்பதான் அணுகுறான், கெஞ்சினான், நாங்கள் நினைச்சு கொள்வோம். கடைசி சக்கராக இருக்கிறது, கண்ணீர் வலிக்கிறாரு, அணுகுறாரு. பேரத்துடைய பிள்ளைகளை குடும்பத்தை விட்டுட்டு போறதுனாலதான் பாப்பா அணுகுறாங்க, மச்சன் அணுகுறாங்க, உம்மா அணுகுறாங்க என்று சொல்லி நினைக்கிறோம். இல்ல, மேலான சொல்லி துனியாவுடைய கனெக்ஷன் துண்டிக்கப்பட்டிருக்குது, ஆகக்கூடிய கனெக்ஷன் இங்கே பொருத்தப்பட்டிருக்குது. இப்பதான் மனிதன் பழகவாதான். அண்ணா சுனியாமும் உலகத்தில் என்ன சொன்னாலும் மனிதன் தூங்கிக் கொண்டிருக்கிறான். வைதா மாற்றும் தபு, எப்ப மூத்து வருமோ அப்பதான் விழிப்படைகிறான். அன்புக்குரியவர்களே, விழிப்படைஞ்சி விளங்கி அமல் செய்ய வேண்டிய நேரத்தில் சைத்தான் எங்களை திசை திருப்பி விட்டார். அமலும் இல்லை, இவாதத்தும் இல்லை, தான் தோண்டித்தனமாக எங்களை மேல தைரியம் என்று சொல்லிட்டு எதையெல்லாம் செஞ்சாச்சு கூத்தாடி கொண்டிருந்தோம். செய்ய வேண்டிய எத்தனை சீவத்துகளையும் செய்தோம், தேவையில்லாத பாவகாரியத்தில் ஈடுபட்டோம். இப்பதான் கடைசி சக்கராத்திர விழிப்படைஞ்சு அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுவோம். பல யுவாக்கள் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு சொட்டு கூட, ஒரு கணம் கூட பிற்படுத்தப்பட மாட்டாது. நான் பிற்படுத்துறது இல்லை, முற்படுத்துறது இல்லை. பிரிக்கப்படும் என்று அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு பயங்கரமான கட்டமாக இருக்கும். எனவே எனக்கும் உங்களுக்கும் இது வரத்தான் போகிறது. மூத்தாளர்கள் இருந்த நிலைமைகள் எல்லாம் அனுபவிச்சு வைத்தாங்க. ஒரு பயங்கரமான கட்டம் மேலான சோழர்களே, தேசமான கட்டம் அல்ல. எனவே அந்த கட்டம் வருவதற்கு முன்பு மனிதன் வாழ்க்கையில தரப்பட்ட செகண்ட்கள், நிமிஷங்களை மனிதன் நினைத்து நான் என்ன செஞ்சிருக்கிறேன், இந்த வருஷத்துடைய அமல
எப்படி நான் செய்திருக்கிறேன், நல்ல முறையில் செஞ்சிருக்கிறதா இல்ல, எத்தனையோ தொழுகையை கலாவாக்கிட்டு இமான் ஜமாத்துகளை விட்டுட்டு வியாபார பொருட்கள் வாங்கல, பேர் இல்லாம பேருக்காக புகழுக்காக பட்டியலையும் கைய வச்சுட்டு ராத்திரையும் கைய வச்சு உடம்பில் அபாரமான ரத்தம் ஓடுதோ. எனவே இப்படியான மோசமான நிலைமைக்கு வந்துட்டு குடும்பத்தில் எத்தனையோ பேர்களோட கோவிச்சு கொண்டிருக்கிறேன், பாப்பாவோட உமாவோட கூட கோவிச்சு கொண்டிருக்கிறேன், பெற்ற வந்தங்களான தம்பிமாரோட கோவிச்சு கொண்டிருக்கிறேன். ஏற்ற அமல்கள் உயர்த்தப்பட மாட்டாது. திங்களும் வெள்ளியும் திங்களும் தியாகமும் அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாள். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்களும் தியாகமும் நோன்பு முடித்தார்கள். நோம்போடு அமல் உயர்த்தப்பட்டால் அல்லாஹ்விடத்தில் போய் சேரும் என்ற நபியவர்கள் அமல் போய் சேர்வது சந்தேகம் இல்ல. முன்பின் பாவம் பொறுக்கப்பட்டவர் உம்மத்துக்கு வழிகாட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திங்களும் தியாகமும் நோன்பு முடிச்சு எங்கள் அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாள்ல அல்லாஹ்விடத்தில் நோம்போடு இருந்தால் அமல்கள் போய் சேரும் என்ற அடிப்படையில் தான் திங்களும் தியாகம் நோன்பு முடிச்சிருந்தாங்க. ஆனால் நாங்க சகோதரர்களோட இளவத்துகளோட ரத்தவர்களோட கோவிச்சு கொண்டிருந்தால் சின்ன சின்ன பிரச்சனைக்கு எங்க அமல்கள் உயர்த்தப்பட மாட்டாது, கபூலியத் இருக்க மாட்டாது. அன்புக்குரிய வேளாண் சகோதரர்களே, கபூலியத் என்பது மிக முக்கியம். சலபு சாலிஹீன்கள் நோன்பு வருவதற்கு 6 மாசத்துக்கு முந்தையே அல்லாஹ் சமையான ரமலான் அடைஞ்சு கொள்ள அருள்புரிய அல்லாஹ் நல்ல ஒரு அமைச்சி அருள்புரிந்து 6 மாசத்துக்கு முந்தி ரமலான் வருவதற்கு 6 மாசத்துக்கு முந்தி ரமலான் வரவே துஆ கேட்பார்கள். ரமலான் முடிஞ்சு 6 மாசத்துக்கு யாரை அமல கபூல் செஞ்சு கொள்ளியாங்களா, இந்த செஞ்சாங்க கபூல் செஞ்சு கொள்ளியாங்களா ஏற்றுக்கொண்டு கபூலியத்துக்காக துஆ கேட்பார்கள். சுப்ஹானல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கஅபத்துல்லாவை கட்டிவிட்டு ரப்பனா தக்கபல் மின்னா, இந்த செயலை செஞ்சிட்டோம் யா அல்லாஹ், கட்டி முடிச்சிட்டோம், இதை கபூல் செஞ்சு கொள்வாயா என்று கபூலியத்துக்காக துஆ கேட்டுக் கொண்டிருப்பார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, ஆகிரத்தின் பிரயோஜனங்களை அறிந்தவர்கள், கடைசி நிலையுடைய விடயங்களை வழங்கியவர்கள் கபூலியத்துக்காக துஆ கேட்கிறார்கள். எனவே நாம் ஒவ்வொருத்தரும் வரவு செலவுகளை, உலகத்துடைய வியாபாரத்தின் வரவு செலவுகளை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இதோ இன்னும் சில தெருக்களில் 1446 இது 1446 வந்துவிட்டது, வந்து சேர்ந்துவிடும். அதற்கு முன்னால இந்த 45 கணக்க அமல்களுடைய கணக்க பாருங்க, பார்த்து கொலை செஞ்சிருக்கிறீர்களா, உடனடியாக அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுங்க, மன்றாடுங்க, துஆ செய்யுங்க, இஸ்திக்பார் செய்யக்கூடியவர்களே அதிகமாக இஸ்திக்பார்கள் ஈடுபடுங்க. இதுதான் எங்கள் குடும்பத்தில் பிரச்சனை, இதுதான் வியாபாரத்துல கஷ்டம், நெருக்கடி, வீட்டுக்குள்ள நெருக்கடி, வீட்டுக்குள்ள நோய், வீட்டுக்குள்ள சண்டை, வீட்டுக்குள்ள பழக்கத்தில, வீட்டுக்குள்ள முசீபத்து, வீட்டுக்குள்ள கருத்தியம், அனைத்துக்கும் காரணம் எங்கள் அமல்கள குறைபாடு, அல்லாஹ்வுடைய தொடர்பு குறைஞ்சிச்சது. எனவே அல்லாஹ் என்ன மன்னிச்சது, அல்லது இஸ்திக்பார் யார் அதிகமாக இஸ்திக்பார் செய்வார்களோ யார் அல்லாஹ் உங்களுக்குள்ளே அம்மை குறைஞ்சா அனைத்து கவலைகளையும் அல்லாஹ் போக்கிடுவான், அனைத்து கவலைகளையும் அல்லாஹ் போக்கிடுவான். அனைத்து நெருக்கடி வியாபாரத்திலையா, வீட்டுக்குள்ளையா, குடும்பத்திலையா, உள்ள உத்திகளையா, நெருக்கடிகள் அனைத்தையும் அல்லாஹ் லேசாக்கிடுவான். அதிகமான புறத்தில, வியாபாரத்தில, கொடுக்கல் வாங்கல, வீட்டில, குடும்பத்தில வழக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தி விடுவார் என்பதை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அதனால் அன்புக்குரியவர்களே, அதிகமாக இருக்கக்கூடிய இந்த தினங்கள்ல சுஜூதில் இருந்து தஹஜ்ஜுக்கு எழும்பி சுஜூதில் இருந்து மனுஷால நினைச்சு அல்லாஹ் இப்படி எல்லாம் இந்த வருஷத்தை பொதுபோக்கில கழிச்சுட்டு அடுத்த செகண்டருக்கு மௌத்து வந்துவிட்டால் கபருக்குள்ள போவதற்கு அமல் செய்ய முடியாமல் போயிருக்கிறார்களா, இதற்கு கூட இந்த தவறு செய்ய மாட்டேங்கிறார்களா, இந்த அட்டியிலிருந்து கலத்தி விட்டுள்ளார்களா, அராத்திலிருந்து கலத்தி விட்டுள்ளார்களா, பாவத்திலிருந்து கலத்தி விட்டுள்ளார்களா, அவர்களுக்கு ஆசையை தந்துறியாங்களா, தஹஜ்ஜுடைய இன்பத்தை தந்துறியாங்களா, குர்ஆனுடைய இன்பத்தை தந்துறியாங்களா, இமாஞ்சமாத்துடைய இன்ப ருசியை தந்துறியாங்களா. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்விடத்துல கெஞ்சுங்க, அல்லாஹ்விடத்துல கேளுங்க. நிச்சயமா அல்லாஹ் ஒரு தாயை விட 70 மடங்கு இறக்கமுள்ள ரப்பாக இருக்கிறார். நிச்சயமாக அந்த இறக்கமுள்ள அல்லாஹ் நிச்சயமாக விட மன்னிப்பார், சந்தேகம் இல்லை. குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், அடியார்களே 10 முறை தவறு செஞ்சிட்டீங்களா, நபியே சொல்லுவோம், 10 முறை தவறு செஞ்சிட்டீங்களா, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசை கொள்ளாதீங்க.
இன்னல்லாஹ் யக்ஃபிரு ذுனூப ஜமீஅ, எல்லாருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறார் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆனிலே பார்த்து பேசுது. எனக்கு புரியவர்களே, சிறப்பான துல்ஹஜ்ஜுடைய கடைசி பகுதியிலே இருக்கிறோம். கடைசி குதுபாவாக இருக்கிறது. அடுத்து வரப்போறது முஹர்ரமுடைய 1446 முதல் குதுபாவாக வரப்போகிறது. புதிய வருஷம் வரப்போகிறது. எனவே இந்த வருஷத்துல செஞ்ச தவறுகள் இருந்தால் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுவோம், அழுவோம், மன்னிப்பு கேட்போம். அதுக்குள்ள மூக்கு வந்துட்டால் நிச்சயமா அல்லாஹ் மன்னிப்பார். அடுத்த புது வருஷத்தையாவது நாங்கள் ஒழுங்காக கழிப்பதற்கு, நல்ல முறையில் கழிப்பதற்கு உம்மத்தில் இப்பவே நியத்து வச்சு இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷத்தில் இருந்த தவறுகளை அடுத்த வருஷத்துல கொள்கையாக இருக்கலாம், சுன்னத்தான கொள்கைகளாக இருக்கலாம், சதகாக்களாக இருக்கலாம், ஜகாத்துகளாக இருக்கலாம், குர்ஆன் திலாவத்துகளாக இருக்கலாம், அனைத்தையும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷத்தில் நல்ல முறையில் நாம் பேணி செய்ய வேண்டி இன்மத்து வச்சு நியத்து வச்சு முயற்சி செய்வோம். வல்லதீன ஜாஹது ஃபீனா, யாரையோட பாதையில முயற்சி செய்கிறார்களோ எங்களை பாதையை திறந்து தருவோம், லேசாக்கி தருவோம் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் இரக்கமுள்ள ரப்பாக இருக்கிறார். அடுத்த வருஷங்கள்ல எங்களை ஹயாத்துகள் இருக்குமா இல்லையான்னு தெரியாது. அதனால நாம் ஒவ்வொருத்தரும் எங்களை வாழ்க்கையை ஆகிரத்தை மையமாக வச்சு, ஆகிரத்தை குறிக்கோளாக வச்சு வாழ்க்கையை திட்டம் போடுவோம் என்றால் வரக்கூடிய மகரம் விஜயத்துடைய காலங்களுக்கு படிச்சுட்டாவது மனிதன் வாழ்க்கையில திட்டம் போடணும். விஜயத்தில் திட்டம் போட்டு செயல்படக்கூடியவர்களைத்தான் மனிதனுக்கு படித்திட்டம் இருக்கிறது. கல்யாணத்துக்கு மட்டும், வீடு கட்டுவதற்கு மட்டும் பிளான் போடுவதல்ல. பிளான் போடுவது வாழ்க்கைக்கு பிளான் போட வேண்டும். விஜயத்தை பிளான் போட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திடீர்னு போகல. அன்புக்குரியவர்களே, ஒட்டகத்தை கட்டி வச்சுட்டுதான் அல்லாஹ் இடத்துல உதவி தேட வேண்டும். அங்கே கல்லக்கூடிய யுத்தம் நடைபெறுவதற்கு அகழியை தோன்றினார்கள். அகழியை தோன்றி எல்லா முயற்சியும் செய்துட்டு ரப்பிடத்திலே உதவி தேடினார்கள். எங்கள் வாழ்க்கையில பிளான் பண்ண வேண்டும், திட்டம் போட வேண்டும். திட்டம் போட்டு கடைசி பகுதியாக என்னால எழுந்ததை செஞ்சுட்டு மற்றதை செஞ்சுதாந்து அல்லா இடத்துல பாடம் சாட்ட வேண்டும். அவன் எந்த வாக்கள் அல்லா பௌவ ஹக்கு, அல்லா போதுமானவன். அல்லா இடத்துல பொறுப்பு சாட்டக்கூடியதுக்கு அல்லா போதுமானவன். அதை அல்லாம திட்டமும் இல்ல, பிளானும் இல்ல, ஒன்றும் இல்ல, அல்லா செஞ்சு தருவாங்க என்று பார்த்தால் அது ஒரு நாளும் அப்படி சொல்லவும் இல்லை. திட்டம் போடாம பிளான் பண்ணாம செயல்படுத்த முடியாததை ஒவ்வொருத்தரும் ஆழமாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஹிஜ்ரத்தை படிச்சுட்டு அந்த மாதம் தான் இந்த முஹர்ரமுடைய மாதம் எங்களுக்கு இதோ உருவாக்கி கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பட்ஜெட்டை, இந்த வரவு செலவு திட்டத்தை, இந்த சென்ற வருஷத்துடைய இந்த 1445 ஆகக்கூடிய வரவு செலவு திட்டத்தை சரிபார்க்க, பிழை இருந்தால் சீராக்குங்க, சரியா இருந்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி இன்னும் முன்னோக்கி செல்வதற்கு, இன்னும் அதிகப்படுத்திக் கொள்வதற்கு வல்லவனமாக மனிதருக்கும் மறு புரிவானாக. என்னுடைய பாவங்களை மன்னிச்சிருவாயாக, எங்களை பொருத்திக் கொள்வாயாக. இந்த ஹிஜ்ரி 1445 ஏழு தப்புகள், தவறுகள், பிழைகள், எங்களால் அமல்கள், குறைபாடுகள் நடந்திருந்தால் அதை மன்னிச்சு அடுத்த வருஷங்கள்ல சீராக்கி நல்ல மனிதனாக வாழ்வதற்கு எங்களுக்கு அனுப்பாளிப்பாயாக, எங்களை பொருந்திக் கொள்வாயாக, நல்லவர்கள் பட்டியல்களை சேர்த்துக் கொள்வாயாக. வரக்கூடிய வருஷத்திலே, புது வருஷத்திலே அதிகமான நோம்புகள் முடிக்கவும், தொழுகைகளை பேருதலாக தொழுது கொள்ளவும், நம்பினான சொந்தத்தான தொழுகைகள் அமைகளில் அதிகமாக ஈடுபடவும் யாரா எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யாரா உன்னுடைய அன்பையும் உன்னுடைய பொருத்தத்தையும் அடைந்து கொள்வதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. யாரா ரப்பே ரஹ்மானே, பலஸ்தீனிலே நடைபெறக்கூடிய யுத்தத்திலே முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுப்பாயாக, முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக, மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாப்பாயாக, இழந்த சொத்துக்களை மீட்டிக் கொடுப்பாயாக, இழந்த உயிர்களுக்கு மேலான சொர்க்கத்தை நசீபாக்குவாயாக, அந்த குடும்பங்களுக்கு பொறுமையை நசீபாக்குவாயாக. யாராருக்கு எதிராக போராடக்கூடிய போராளிகளுக்கு யாரா தோல்வியை கொடுப்பாயாக, அவர்களை உணவு கட்டி ஓட வைப்பாயாக, ஆயுதங்களை சேகரிக்க செய்வாயாக. யாரா ரப்பே ரஹ்மானே, எங்கள் சமூகத்தை முஸ்லிம்களை பாதுகாத்து தருவாயாக. ரப்பேவுடைய கடைசி முடிவை கனிமாவோடு ஆக்கி தருவாயாக. எமது ஆதரவு வாழ்க்கையை இன்பமாக்கி தருவாயாக. ரப்பே, எங்கள் வாழ்க்கையில ஆயுள்ள வீட்டில, குடும்பத்தில, வியாபாரத்தில வரவேற்று செய்வாயாக. எங்களது வாக்களை கபூல் செய்து கொள்வாயாக. வரக்கூடிய புது வருஷத்தை நல்ல முறையில் வரவேற்று நல்ல முறையில் அமல்கள் செய்ய ஆசையும் ஆர்வத்தையும் தந்தருவாயாக. என்னுடைய வாக்களை அங்கீகரிப்பாயாக, கபூல் செய்து கொள்வாயாக. வாக்கு ஜவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.